ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு குர்த்தியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ஒரு குர்த்தி ரிவ்யூவா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ்டு ப்ராடக்ட். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணுறது ஒரு டேமேஜ்டு ப்ராடக்ட். ஸோ இதை நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணேன், அது ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணாங்களா, அது எப்படி ரீஃபண்ட் ஆச்சா அப்படி இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாலாம் இல்லை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாகவும் இருந்துச்சு. பாருங்க, இது ஒரு ரெட் கலர் குர்த்தி. இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்க மாடல் மாதிரி. ரொம்ப ஃப்ளார் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபோட்டோவில் பார்த்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை இது ஃபுல்ஃபில் பண்ணலை. ஃப்யூஷன் பிராண்டு தான். 1299 எம்ஆர்பின்னு போட்டிருக்காங்க. 325க்கு தான் நான் வாங்கினேன். பட் பாருங்கள், இது அந்த ப்ரைஸுக்கு கூட நாட் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சீப்பான குவாலிட்டியாக இருந்துச்சு. ரொம்ப புவர் குவாலிட்டின்னு கண்டிப்பாக சொல்லி தாங்க ஆகணும். நான் ஃப்யூஷனில் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் இந்த 150 குர்த்திஸ்லாம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. 300க்கு நாட் ஒர்த். இந்த 150 குர்த்தி 200 குர்த்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ்க்கு இருக்க மாதிரி இருக்குது இதோட குவாலிட்டி. அந்த 300க்கு இது நாட் ஒர்த், சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. இது பார்த்திங்கன்னா நான் சரி இது ஓகே அப்படின்னு கூட நான் வச்சுட்ருப்பேன். சரி ரிட்டர்ன் பண்ண வேணான்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேமேஜ் நான் பார்த்தேன். அது பாருங்கள், ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த டேமேஜ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரிட்டர்ன் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு அடுத்த நாளே ரிட்டர்ன் பிக்கப் பண்ணிக்க வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் மட்டும் வந்துச்சு ஆப்பில். ஸோ நானும் நெக்ஸ்ட் டே ஃபுல் டே ஆச்சு. ஆனால் ரிட்டன் பிக்கப் எதுவுமே கால் எதுவும் வரல. பட் பார்த்திங்கன்னா அதில் ரிட்டன் பிக்கப் அட்டெம்ப்டட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் நான் என்ன பண்ணேன்னா, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரிட்டன் பிக்கப் பண்ண வரல, பட் அதில் ரிட்டன் பிக்கப் அட்டெம்ப்டட்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டேஸ் இருக்குது, அதாவது ரிட்டன் பிக்கப் ஒரு 5 டேஸ்க்குள்ளே பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி ஒரு சர்டைன் டேட் கொடுப்பாங்க. ரிட்டன் ரெக்வஸ்ட் பண்ணோன்னா அப்போ அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டேஸ் ஆர் 4 டேஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 டேஸ்க்குள்ளே எடுத்துப்பாங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் அந்த 5 டேஸ்க்கு அப்புறமும் எனக்கு ரிட்டன் எடுக்க வரல. அகெயின் நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே மேடம், நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரிட்டன் ரெக்வஸ்ட் நான் அகெயின் திரும்ப பண்ணுறதுக்கு அந்த ரிட்டன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரல. அது எனேபிளாக இல்லை. ஏன்னா ரிட்டனே எடுக்கலை, அவங்க ஸ்டேட்டஸும் அதில் எதுவும் அப்டேட் பண்ணலை. ஸோ எனக்கு அந்த ரெக்வஸ்ட் பண்ணுற அந்த ரிட்டன் ரெக்வஸ்ட் பண்ணுற ஆப்ஷனே எனக்கு இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, அவங்கக்கிட்ட எனக்கு ரிட்டன் ரெக்வஸ்ட் வரல, நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இது சேஞ்ச் ஆகிடும் மேடம், நீங்கள் திரும்ப ரிட்டன் பண்ணலாம், அதை ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நானும் ஒரு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸே வெயிட் பண்ணிட்டேன். அதாவது 2 டேஸே வெயிட் பண்ணிட்டேன். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நான் கால் பண்ணேன். திரும்ப கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கன்ஃபார்மாக இந்த டைம் நான் ரிட்டன் ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன் மேடம், அது சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொன்னால், ஆல்ரெடி எனக்கு இப்படி தான் சொன்னாங்க, பட் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொன்னேன். இல்லை மேடம், உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துரும் அப்படின்னாங்க. அகெயின் அவங்கள நம்பி நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் திரும்ப நமக்கு எனேபிள் ஆச்சு, அதாவது ரிட்டன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நான் திரும்ப ரிட்டன் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்லேயே அது பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் என்றைக்கு பிக்கப் பண்ணாங்க, அது ஒரு 10 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு. அதாவது அவங்களுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் பண்ணுறாங்க. பட் ஃபைனலி நான் இவ்வளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ரிட்டன் போச்சு. அதுக்கப்புறம் தான் ரீஃபண்ட் ஆச்சு. சப்போஸ் இதை பற்றி தெரியாதவங்க, கஸ்டமர் கேர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாதவங்களாம் இருந்தால் என்ன ஆகிறது. ஸோ ஏஜியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு தான் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட் டைம், அதாவது எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில டைம் அந்த ஏரியாவை பொறுத்தா இல்லை எப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஒரு சில ஏரியாவை பொறுத்து அவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறாங்களான்றது மேபி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படினாலும் கஸ்டமர் கேர்கிட்ட பேசுவீங்க, உங்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏஜியோவை பொறுத்த வரைக்கும்.
அண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஜியோவில் பண்ணுறீங்க அப்படின்னா சைஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரிட்டன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இது சொல்கிறேன். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இப்போ எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது பாருங்கள், ஏஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நம்மளோட அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுக்கணும். அதில் ஆர்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஆர்டர்ஸ்லாம் வரும். இப்போ இதில் போயிட்டு நம்ம எதை கேன்சல் பண்ணணுமோ, அதாவது ரிட்டன் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 3 ப்ராடக்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் ஒரே ப்ராடக்ட் தான் அப்படின்னா அது எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்கும். ரிட்டன் பிக்கப் அட்ரஸ் எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்லி சூஸ் பண்ணோம். இப்போது நான் 3 ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருந்தா 3மே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 3மே கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும், ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச். இப்போ சைஸ் ப்ராப்ளம்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எனக்கு சைஸ் சின்னதாக இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் கொடுத்துட்டு ரிட்டன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ ரிட்டன் வருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அந்த இதெல்லாம் வரும், ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டனை பற்றி. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.